Swayam Prabha. Digital India. Educated India. வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா இன்வெர்ஸ் ஆஃப் எ ஃபங்க்ஷன் தான். இன்வெர்ஸ் ஆஃப் எ ஃபங்க்ஷன் போன கிளாஸில் பார்த்தோம். அது கொஞ்சம் ரீகலெக்ட் பண்ணிப்போம். ரீகலெக்ட் பண்ணிட்டு அடுத்து இன்றைக்கி என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோன்னா இன்வெர்ஸ் ஆஃப் எ ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணுறோன்னு பார்த்தோம். சரியா? சப்போஸ் எஃப்ங்கிற ஃபங்க்ஷன் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய்யாக இருந்துச்சுன்னா இதுக்கு இன்வெர்ஸ் இருந்ததுன்னா அதோட காம்போஷன் என்ன நடந்துச்சுன்னா எஃப் காம்போஷன் எஃப் இன்வெர்ஸு எஃப் காம்போஷன் எஃப் இன்வெர்ஸ் எங்கேருந்து எங்கே இருக்கும்? எஃப் இன்வெர்ஸ் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய்ன்னு இருக்கும். சரியா? சாரி, ஒய் டு எக்ஸ்ன்னு இருக்கும். எஃப் இன்வெர்ஸ் டேக்ஸ் சம்திங் டு எக்ஸ் and f will take that to y. So this will be from y to y. So in the f inverse f என்னவாச்சுன்னா it will be identity map on y. Okay. Similarly f inverse composition f எங்கேருந்து எங்கே இருக்குன்னா f will take something from x to y. f inverse will take that element to back to x. So இது வந்து it is a map from x to x and this is identity map on x. இது பார்த்தோம் போன கிளாஸில். இதுக்கப்புறம் என்ன பார்த்தோன்னா if f from x to y and g from y to x are functions such that f composition g f g கம்போஸ் பண்ணும், g f கம்போஸ் பண்ணுறேன். இந்த f composition g வந்து ஐடென்டிட்டி ஆன் y ஆகும், g composition f வந்து ஐடென்டிட்டி ஆன் x ஆகவும் இருந்துச்சுன்னா இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம? then f is a bijection and g is equal to f inverse அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இதுதான் போன கிளாஸில் பார்த்தோம். ஸோ இப்போ இதை யூஸ் பண்ணி சில ப்ராப்ளம் போடலாம். இப்போது இதில் வந்து முக்கியமான விஷயம் என்னன்னா, இங்கே எனக்கு ரெண்டுமே நடக்கணும். அது முக்கியமான விஷயம். இந்த ரெண்டும் நடக்கலைன்னா இந்த ரிசல்ட் நம்ம எதிர்பார்க்க முடியாது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. அந்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அதாவது என்னென்னா, இதில் ஏதாவது ஒன்று நடக்கலைன்னா கூட நமக்கு இந்த விஷயம் வராது. எஃப் பைஜெக்ஷன் ஜி ஈக்குவல் டு எஃப் இன்வெர்ஸ் இதெல்லாம் வருமானு தெரில. அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன பண்ணலாம்னா, டேக் எக்ஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் ரியல் சீக்வன்சஸ். சரியா? இப்போது இதில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ண போகிறேன். எஃப் ஃப்ரம் எக்ஸ் டு எக்ஸ். இது எப்படி டிஃபைன் பண்ண போகிறேன்னா, சீக்வன்சஸ்ங்கிறது என்னங்கிறது முதல்ல சொல்லிடுறேன். சீக்வன்சஸ்னால் சீக்வன்ஸ் ஆஃப் ரியல் நம்பர்ஸுங்கிறது x1 x2 x3 எக்ஸெட்ரா. அதுமாரி ஒரு ஆர்டராக எழுதியிருக்க இன்ஃபினிட்லி மெனி டேர்ம்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு டேர்ம் இது, செகண்ட் டேர்ம் இது, தேர்ட் டேர்ம் இது, அப்புறம் nth டேர்ம் வந்து xn, n+1 டேர்ம் xn+1 அப்படி இருக்கும். இது மாதிரி இருக்கிறது தான் ஒரு சீக்வன்ஸ். ஸோ இப்போ இது மாதிரி ஒரு சீக்வன்ஸ் எடுத்திங்கன்னா இந்த எஃப் என்ன பண்ணுதுன்னா, இட் டேக்ஸ் இட் டு இந்த சீக்வன்ஸுக்கு கொண்டு போகுது. இதை வந்து ரைட் ஷிஃப்ட்னு சொல்லலாம். ரைட் சைட் ஷிஃப்ட் பண்ணுறோம். ஆனால் ஷிஃப்ட் பண்ணும்போது பின்னாடி என்ன பண்ணுறோம்? 0 அப்பன் பண்ணிட்டே போகிறோம். சரியா? இதுதான் எஃப்ங்கிற ஃபங்க்ஷன். இப்போ ஜின்னு ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறோம். அதுவும் மறுபடியும் எக்ஸ் டு எக்ஸ்.
இதை வந்து லெஃப்ட் சைட் ஷிஃப்ட் பண்ண போகிறேன். ஸோ இது என்ன பண்ணும், x1 x2 x3 இப்படி இருக்க சீக்வன்ஸ் வந்து எங்கே எடுத்துகிட்டு போகும், ஜியை வந்து x2 x3 x4 எக்ஸெட்ரா. இது புரிஞ்சுக்கோங்க என்ன நடக்குதுன்னு. இப்போது நம்ம ஜி காம்போசிஷன் எஃப் பார்க்கலாம். ஜி காம்போசிஷன் எஃப், ஓகே, ஜி காம்போசிஷன் எஃப் ஆக்டிங் ஆன் x1 x2 எக்ஸெட்ரா xn + 1 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது என்ன ஆகும், ஜி காம்போசிஷன் எஃப் ஆக்டிங் ஆன் திஸ். அப்போது எஃப் ஃபஸ்ட்டு இதில் ஆக்ட் ஆகும். எஃப் ஆக்ட் ஆச்சுன்னா 0. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து இட் வில் டேக், இப்படி எழுதுறேன் நான், x1 x2 x3 எக்ஸெட்ரா. இது எஃப் எங்கே எடுத்துகிட்டு போகும், 0 x1 x2 x3 இப்படி எடுத்துகிட்டு போகும். இதை மறுபடியும் ஜி எங்கே எடுத்துகிட்டு போகும், ஒரு சைடு இந்த சைடு போகும், லெஃப்ட் சைடு போகும். அப்போது x1 x2 எக்ஸெட்ரான்னு வந்துடுமா. ஸோ இது என்ன பண்ணுது, இதுதான் ஜி காம்போசிஷன் எஃப். ஓகே, ஸோ ஜி காம்போசிஷன் எஃப் என்ன பண்ணுது, x1 x2 x3 வந்து அதே இடத்துக்கு எடுத்துகிட்டு போகுது, அதே சீக்வன்ஸ். ஜி காம்போசிஷன் எஃப் என்னென்னு பார்த்துட்டோம். இப்போ எஃப் காம்போசிஷன் ஜி பார்க்கணும். ஸோ இதில் நமக்கு என்ன தெரியும்னா, ஜி காம்போசிஷன் எஃப் ஐடென்டிட்டி தெரியும். ஜி காம்போசிஷன் எஃப் இஸ் ஈக்குவல் டு ஐடென்டிட்டி ஆன் எக்ஸ். எஃப் காம்போசிஷன் ஜி என்னவாக இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஓகே, அப்போது x1 x2 எக்ஸெட்ரான்ற சீக்வன்ஸை ஃபஸ்ட்டு ஜி எங்கே எடுத்துகிட்டு போகுதுன்னு பார்க்கணும். ஜி எங்கே எடுத்துகிட்டு போகுது, 0, ஜி என்னன்னா லெஃப்ட் சைடு போகிறது இல்லையா. ஸோ x2 x3 எக்ஸெட்ரான்னு போகும். சரி, இப்போது எஃப் அடுத்து எங்கே எடுத்துகிட்டு போகுதுன்னு பார்த்தோன்னா ஒரு 0 போடணும், x2 x3 இப்படி போகுது. ஸோ இது வந்து இட் கோஸ் டு சம் அதர் எலிமெண்ட் விச் இஸ் நாட் ஈக்குவல் டு தட். ஓகே, இதுக்கு சமமான ஒரு எலிமெண்ட்டுக்கு அதை எடுத்துகிட்டு போகல. ஓகே, வேறு ஏதாவது ஒரு பொருள் எடுத்து போனால் முதல் கோஆர்டினேட் இங்கே 0 இருக்குது, இங்கே முதல் கோஆர்டினேட்டு x1 இருக்குது. அதனால் திஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு ஐடென்டிட்டி ஆன் எக்ஸ். சரி, அப்போ நம்ம என்ன தெரியும், இந்த தியரம் படி ஜி வந்து எஃப் இன்வர்ஸாக இருக்குன்னு சொல்ல முடியாது, எஃப் பைஜெக்ஷனும் சொல்ல முடியாது. இங்கே எஃப் பைஜெக்ஷன் முதல்ல பார்க்கலாம். ஓகே, பைஜெக்ஷனாக இருந்தால் தான் நம்ம இன்வர்ஸை பற்றி பேச முடியும். ஸோ முதல்ல எஃப் பைஜெக்ஷனா அப்படின்னு பார்க்கணும். ஸோ எஃப் பைஜெக்ஷனான்னு பார்த்தீங்கன்னா எஃப் ஆன்டூவாக இருக்குமான்னு பார்ப்போம். எனக்கு எஃப் என்ன பண்ணுதுன்னா, ஒரு சீக்வன்ஸ் கொடுத்தேன்னா அதில் முதல்ல 0 போட்டு அப்படி கொண்டு போயிடுது இல்லையா. ஸோ இது ஆன்டூவாக இருக்கான்னு பார்க்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் இதோட இமேஜில் இருக்க எல்லா எலிமெண்ட்டுக்கும் என்ன இருக்கும், முதல் கோஆர்டினேட்டு 0வாக இருக்கும். ஆனால் நமக்கு அப்படியே இருக்குது, இங்கே இமேஜில் அது மட்டுமா இருக்கும், இமேஜில் மற்றதும் இருக்கலாம் இல்லையா. ஏன்னா இங்கே டொமைன் என்னது, செட் ஆஃப் ஆல் சீக்வன்சஸ் தான். ஸோ நம்ம இது எஃப் பைஜெக்ஷனாக இருக்கணும்னா இங்கே இருக்க எல்லா எலிமெண்ட்டுக்குமே ப்ரீ இமேஜ் இருக்கணும். ஆனால் என்ன சொல்லுது இது டெஃபினேஷன் படி, எந்த இமேஜ் எடுத்தாலும் முதல் என்ட்ரி 0வாக இருக்கும் அப்படின்னு சொல்லுது. ஸோ அப்போ முதல் என்ட்ரி 0வாக இல்லாத ஒரு எடுப்போம். இப்படி எடுத்துக்கிறேன் 1 1 இந்த மாதிரி. இதை வந்து கான்ஸ்டன்ட் சீக்வன்ஸ் சொல்லுவாங்க. இந்த சீக்வன்ஸ் எடுத்துக்கிறேன், எஃப் ஆஃப் சம் சீக்வன்ஸ் இஸ் ஈக்குவல் டு எனக்கு 1 1 1 1 வேணும். முடியுமா, இருக்கவே இருக்காது. அதான் நமக்கு தெரியுமா, என்ன தெரியும், இது இமேஜாக இருந்துச்சுன்னா, இது ஒரு எலிமெண்ட்டோட இமேஜாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட் என்ட்ரி என்னவாக இருக்கும், 0வாக இருக்கும். ஸோ இது நாட் பாசிபிள், அப்படி ஒன்று இருக்கவே இருக்காது. அதனால் திஸ் எலிமெண்ட்டுக்கு ப்ரீ இமேஜே இல்லை, இந்த எலிமெண்ட்டுக்கு ப்ரீ இமேஜே இல்லை. ப்ரீ இமேஜ் இல்லைன்னு என்ன அர்த்தம், எஃப் இஸ் நாட் ஆன். ஓகே ரைட், இப்போது இதை எப்படி வச்சுக்கலாம். இப்போது அடுத்தது இந்த தியரத்தை யூஸ் பண்ணி எஃப் காம்போசிஷன் ஜியோட இன்வெர்ஸ் என்னவாக இருக்கும்னு பார்க்கலாம். ஆர் ஜி காம்போசிஷன் எஃப். ஓகே, எது மீனிங்ஃபுல்லாக இருக்கோ அதுக்கு. நம்மளோட செட்டப்பில் எஃப் ஃப்ரம் x to y, ஜி ஃப்ரம் y to xன்னு எடுத்துப்போம். ஸோ அதோட இன்வெர்ஸ் என்ன சொல்ல முடியும் அப்படின்னு பார்க்க போகிறோம். எஃப் வந்து ஃப்ரம் x to y, ஜி வந்து y to x. சரியா, ஜி காம்போசிஷன் எஃப் இஸ் ஏ பைஜெக்ஷன், இதுவும் நமக்கு இருக்குது. ஓகே, இந்த மூணுமே கொடுத்துருக்கு. ஜி காம்போசிஷன் ஆஃப் பைஜெக்ஷன் சொல்லிட்டோன்னா அதோட இன்வெர்ஸை பற்றி நம்ம பேசலாம் இல்லையா. ஜி காம்போசிஷன் ஆஃப் எங்கேருந்து எங்கே வரைக்கும் இருக்கும், இதோட டொமைன் என்ன, எஃபோட டொமைன் தான் ஜி காம்போசிஷன் எஃபோட டொமைன்.
ஜியோட கோடொமைன் தான் இதோட கோடொமைன். ஸோ இட் வில் பி ஃப்ரம் எக்ஸ் டு எக்ஸ். சரி, இப்போ இதோட இன்வெர்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு ஒரு இது பார்க்கணும். ஸோ நீங்கள் வந்து இதோட இன்வெர்ஸ் என்னவாக இருக்குன்னு பார்க்குறதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா, நான் இந்த தியரம் யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, என்னோடய ஹன்ச் என்னென்னா, ஐ எம் கோயிங் டு லுக் அட் சம் ஃபங்க்ஷன், ஒரு புது ஃபங்க்ஷன் ஒன்று பார்க்க போகிறேன். இதோட இன்வெர்ஸும் இட் இஸ் அ ஃபங்க்ஷன் ஃப்ரம் எக்ஸ் டு எக்ஸ் தான். சரியா, ஜி காம்போசிஷன் ஆஃப் எக்ஸ் டு எக்ஸாக இருக்கிறதுனால நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு ஹச் காம்போசிஷன் ஜி காம்போசிஷன் எஃப் ஐடென்டிட்டியாக இருக்க மாதிரியும், ஜி காம்போசிஷன் எஃப் காம்போசிஷன் ஹச்சும் ஐடென்டிட்டியாக இருக்க மாதிரியும் நான் ஒரு ஹச்சு வந்து இங்கே போடணும். போட்டுட்டேன்னா அந்த ஹச் என்னாகும், இது ரெண்டுமே இருந்துச்சுன்னா என்னாகும், இந்த தியரம் படி that becomes the identity, that becomes the inverse of G composition F. எனக்கு என்ன தோணுதுன்னா, இதுக்கு நம்ம வந்து மோர் தேன் ஒன்று வந்து ரெண்டுக்கு மேற்பட்ட ஃபங்க்ஷன்ஸ் வந்து சேர்க்குறதுக்கு நம்ம பார்த்தோம். அது அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு பார்த்தோம். எஃப் காம்போசிஷன் ஜி காம்போசிஷன் ஹெச் வந்து எந்த ஆர்டரில் வேணாலும் கம்போஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ப்ரொவைடட் அது மீனிங்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் பார்த்தோம். பட் எனிவே இங்கே நம்ம அது இருக்குதுன்னு அசியூம் பண்ணிப்போமே. இந்த இடத்துல ஒன்று போட்டு அது ஐடென்டிட்டி ஆகணும். அப்புறம் என்ன ஆகும், இதை கம்போஸ் பண்ணும்போது இந்த இடத்துல ஜியுக்கு ஒரு இது வேணும். சரியா, எஃப்க்கு ஒரு வேணும். அப்போது எனக்கு எஃப்பும் ஜியுமே பைஜெக்ஷனாக இருக்கணும். ஓகே, எஃப்பும் ஜியுமே பைஜெக்ஷனாக இருந்தால் அதோட இன்வெர்ஸை பற்றி பேச முடியும். அப்போ தான் இந்த ஜியோட இன்வெர்ஸை பற்றிலாம் எழுத முடியும். ரைட், ஓகே ரைட். இங்கே ஜி காம்போசிஷன் எஃப் பைஜெக்ஷன் வர்றதுக்கு பதிலாக நான் எஃப் அண்ட் ஜிஆர் பைஜெக்ஷன்ஸ் எழுதிக்கிறேன். ஓகே, எனக்கு என்ன தேவைங்கிறத மாற்றுறேன். எஃப்என்ஜிஆர் பைஜெக்ஷன் ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடும், எனக்கு ஜி காம்போசிஷன் எஃப்பும் பைஜெக்ஷன் வந்துடும். ஏன்னா அது முன்னாடி நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம் இல்லையா, ரெண்டு ஃபங்க்ஷன் பைஜெக்ஷனாக இருந்துச்சுன்னா அதோட கம்போசிஷனும் பைஜெக்ஷன் ஆகிடும். இப்போ எஃப்பும் ஜியும் பைஜெக்ஷன் வச்சுக்குவோம். ஓகே, அப்படி இருந்தால் எஃப் இன்வெர்ஸ் இருக்கும், ஜி இன்வெர்ஸ் இருக்குமா. ஸோ இப்போ நம்ம அந்த மீனிங்ஃபுல்னஸ்லாம் அப்புறம் பார்ப்போம். முதல்ல என்ன பண்ணுவோம், இது என்ன பண்ணால் இது மாறும் பார்ப்போம். இந்த இடத்துல ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஜி இன்வெர்ஸ் போடுறேன். அப்போ என்ன ஆகும், இது எஃப், இந்த ஜி வந்து போயிடும். ஓகே, அப்புறம் ஒரு எஃப் இன்வெர்ஸ் இப்படி போட்டேன்னா இது கேன்சல் ஆகிடுமா. இந்த ஜி இன்வெர்ஸ் ஜி வந்து ஐடென்டிட்டி ஆகிடும், எஃப் இன்வெர்ஸ் எஃப் ஐடென்டி ஆகிடும். ஏன்னா ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஜி இன்வெர்ஸ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் எஃப் இன்வெர்ஸ். ஓகே, அதே மாதிரி இதே இடத்துக்கு இங்கே இடத்துல போடுவோம். இந்த ஹச் இருக்கிறதுல இங்கே இடத்துல எஃப் இன்வெர்ஸ் கம்போசிஷன் ஜி இன்வெர்ஸ். இங்கேயும் பாருங்கள், இந்த எஃப் இன்வெர்ஸும் போயிடும், இந்த ஜியும் ஜி இன்வெர்ஸும் போயிடும். ரைட், ஓகே. ஸோ இப்போ இது வந்து நம்ம எதை யூஸ் பண்ணுறோம், அந்த அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ இது கரெக்டு அப்படின்னு அர்த்தம் இருந்துச்சுன்னா தென் ஜி காம்போசிஷன் எஃப் இஸ் எ பைஜெக்ஷன் அண்ட் ஜி காம்போசிஷன் எஃபோட இன்வெர்ஸ் என்னது, எஃப் இன்வெர்ஸ் கம்போசிஷன் ஜி இன்வெர்ஸ். இதுதான் நம்ம கன்க்ளூஷன். என்ன ஆரம்பித்தோம், எஃப்பும் ஜியும் டூ ஃபங்க்ஷன்ஸ், எஃப் இஸ் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய், ஜி இஸ் ஃப்ரம் ஒய் டு எக்ஸ்னு ஆரம்பித்தோம். எஃப்பும் ஜியும் பைஜெக்ஷன் அசீவ் பண்ணிக்கிட்டோம். அப்படி இருந்தால் இதுதான் கன்க்ளூஷன். ஓகேவா, இந்த ரெண்டு லைனும் இதையும் கம்போஸ் பண்ணிக்கோங்க. சரியா, இந்த மூணும் சேர்ந்து தான் நம்மளோட ரிசல்ட். ஓகே, சரி. இப்போ இது வந்து மீனிங்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவோம். ஒரு வழி செக் பண்ணுவோம், இன்னொரு வழி நீங்கள் பாருங்கள். ஓகே, முதல்ல இந்த எஃப் இன்வெர்ஸ் கம்போசிஷன் ஜி இன்வெர்ஸ் அர்த்தமுள்ளதான்னு பார்ப்போம். ஜி இன்வெர்ஸ் எங்கேருந்து இருக்கும், எங்கேருந்து எங்கே போகும், எக்ஸ் டு ஒய் போகும். எஃப் இன்வெர்ஸ் எங்கேருந்து எங்கே போகும், ஒய் டு எக்ஸ் போகும். இப்போ எஃப் இன்வெர்ஸ் கம்போசிஷன் ஜி இன்வெர்ஸ்னால் ஜி இன்வெர்ஸ் டேக்ஸ் எக்ஸ் டு ஒய், அதை வந்து எஃப் இன்வெர்ஸ் டேக்ஸ். ஸோ திஸ் இஸ் மீனிங்ஃபுல். ரைட்டா, ஓகே, இந்த பார்ட் மீனிங்ஃபுல். ஜி கம்போசிஷன் ஆல்ரெடி மீனிங்ஃபுல் நமக்கு தெரியும். இப்போ இந்த கம்போசிஷன் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். எஃப் இன்வெர்ஸ் கம்போசிஷன் ஜி இன்வெர்ஸ் கம்போஸ்ட் வித் ஜி கம்போசிஷன் எஃப். இப்போ இதை தான் நான் பார்க்கணும். ஓகே, இதை பார்க்க நான் என்ன பண்ண போகிறேன், இதை வந்து ஒரு ஃபங்க்ஷனாக வச்சுக்குவோம், இதை வந்து நம்ம ஹச்சினாக வச்சுக்குவோம். அப்போது இங்கேருந்து ஒன்றுத்துக்கு இங்கே போடலாமா, திஸ் இஸ் ஈக்குவல் டு நம்ம ஏற்கனவே படித்ததை வச்சு எஃப் இன்வெர்ஸ் கம்போசிஷன் ஜி இன்வெர்ஸ் கம்போசிஷன் வித் ஜி கம்போசிஷன் எஃப். ஸோ இப்படி ப்ராக்கெட் போடுறேன். இப்போது இந்த கம்போசிஷன் அர்த்தம் உள்ளதான்னு பார்க்கணும். ஏன்னா
எஃப் இன்வர்ஸ் கம்போசிஷன் ஜி இன்வர்ஸ் எங்கேருந்து எங்கன்னு பார்த்தோம் இப்போ தான். இது வந்து எக்ஸ் டு எக்ஸ். ஓகே, ஜி இன்வர்ஸ் எக்ஸில் ஆரம்பிக்குது, அது ஒய்க்கு போகுது, அதை எஃப் இன்வர்ஸ் மறுபடியும் ஒய்க்கு எடுத்துகிட்டு போகுது. இப்போது இதோட என்ன பண்ணுறேன், இந்த ஃபங்க்ஷனோட ஐ எம் கம்போசிங் ஜி. அப்போ முதல்ல ஜி என்ன பண்ணும், ஒயில் இருக்க ஒரு எலிமெண்ட்டை எடுத்துகிட்டு எக்ஸுக்கு போகும், அந்த எலிமெண்ட்டை இந்த ஃபங்க்ஷன் மறுபடியும் எக்ஸுக்கே எடுத்துகிட்டு போகும். ஸோ இந்த ஃபங்க்ஷன், இந்த ப்ராக்கெட்டில் இருக்க ஃபங்க்ஷன் வந்து ஃப்ரம் ஒய் டு எக்ஸ், இதுவும் மீனிங்ஃபுல் தான். சரியா? ஸோ இப்போ இது என்ன பண்ணலான்னா, இந்த ப்ராடக்டை வந்து இப்படி மாற்றி எழுதலாமா, within this bracket f inverse composition g inverse composition g. ரைட்? இனிமேல் நமக்கு எல்லாமே எளிமையாகிடும். ஏன் எளிமையாகிடும்னா, இது வந்து ஐடென்டிட்டி. கரெக்டாக? ஜி இன்வர்ஸ் கம்போஸ்டு வித் ஜி. ஓகே, அப்போது ஜி இன்வர்ஸ் கம்போஸ்டு வித் ஜினா ஜி இன்வர்ஸ் கம்போஸ்டு வந்து ஐடென்டிட்டி ஆன் ஒய். சரியா? ஓகே, தட் இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்வர்ஸ் கம்போஸ்டு வித் ஐடென்டிட்டி ஆன் ஒய். ஓகே, கம்போஸ்டு வித் இது என்னது, f inverse is a function from எங்கே, y to x. ஓகே, ஐடென்டிட்டி ஆன் ஒய்னு என்ன பண்ணோம், இட் இஸ் y to y. ஸோ ஒயில் இருக்க எலிமெண்ட்டை ஒய்க்கு எடுத்துகிட்டு போகுது, அது அங்கேயே எடுத்துகிட்டு போகுது, அதை எஃப் இன்வர்ஸ் வந்து எக்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகுது, அப்படியே எஃப் இன்வர்ஸ்னு வரும். சரியா? இதை ப்ரூவ் பண்ணுங்கள், ஒரு தடவை வெரிஃபை பண்ணி பாருங்கள். ஓகே, இதுலேயும் ஒரு வெரிஃபை பண்ண ஒரு விஷயம் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஓகே, திஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்வர்ஸ் அப்படிங்கிறதுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் தேவை. ஸோ இதில் என்ன பண்ணலான்னா, எஃப் இன்வர்ஸ் கம்போஸ்ட் வித் எஃப்னு வரும். ஸோ எஃப் இன்வர்ஸ் கம்போஸ்ட் வித் எஃப்னு வந்துருச்சுன்னா, எஃப் இன்வர்ஸ் எங்கே, ஒய் டு எக்ஸ், எஃப் வந்து எக்ஸ் டு ஒய். ஸோ இது வந்து ஒரு எக்ஸ் டு எக்ஸ் ஃபங்க்ஷன், இது வேலிட், இது ஐடென்டிட்டி ஆன் எக்ஸ். சரியா? ஸோ இப்போ நான் இது வந்து ஐடென்டிட்டி ஆன் எக்ஸுங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டேன் இந்த இடத்துல. ஸோ அது மாதிரி இதுவும் ஐடென்டிட்டியா அப்படிங்கிறத நீங்கள் வெரிஃபை பண்ணுங்கள். வெரிஃபை பண்ணும்போது ஒவ்வொரு இடத்துலையும் ஏன் அதை பண்ண முடியுது, எதனால் பண்ண முடியும் அப்படிங்கிறத பாருங்கள். இதுதான் உங்களுக்கான எக்ஸசைஸ். சரியா? ரைட். ஓகே, ஸோ இதை கன்க்ளூட் பண்ணிவிடுவோமா? இதெல்லாம் அழிச்சிட்டு கன்க்ளூஷனை இங்கே மறுபடியும் எழுதுவோம், மேலே எழுதுவோம். ஸோ இங்கே என்ன எழுதுறாங்கன்னா, லெட் எஃப் அண்ட் ஜி பி ஃபங்க்ஷன்ஸ். ரெண்டு சென்டென்ஸ் எழுதுறேன், அவ்வளோதான். லெட் எஃப் அண்ட் ஜி ஆர் ஜி பி பைஜெக்ஷன்ஸ், தென் G composition F is a bijection and G composition F inverse is equal to F inverse composition G inverse. ஓகே, இதுதான் நமக்கு கிடைச்ச விஷயம். ஓகே, இப்போது இதுக்கு அடுத்து என்ன பண்ணலான்னா, ஒரு சின்ன ப்ராப்ளம் போடலாம். given G composition F is surjective. Surjectiveனா onto. Okay, G is injective. Okay, இப்போ G composition F surjective, G composition F ontoன்னு என்ன அர்த்தம், G is onto நமக்கு தெரியும். இதுலேருந்து என்ன தெரியும், இந்த விஷயம் வாட் டஸ் திஸ் இம்ப்ளை, G is ontoன்னு தெரியும், அதாவது G is surjective. ஓகே, G is ontoன்னு தெரியும், G is injective தெரியும். இது ரெண்டுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம், இது ரெண்டு டுகெதர் என்ன பண்ணுது, டுகெதர் G is a பைஜெக்ஷன்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போது G பைஜெக்ஷன் தெரிஞ்சிச்சு, எனக்கு F பற்றி ஏதாவது சொல்ல முடியுமா அப்படிங்கிறதான் கேள்வி. கேன் வி சே anything about F? see F 1 இருக்குமா அப்படின்னா இதுலேருந்து சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல, எக்ஸாம்பிள் போட்டு பாருங்கள். ஆனால் F ontoவாக இருக்கும்னு சொல்ல முடியும். அது எப்படி சொல்கிறதுன்னு பாருங்கள். இஸ் F onto, மறுபடியும் இதெல்லாம் வந்து என்ன பண்ணுறேன்னா பழைய, அதாவது ஒரு 2-3 கிளாஸ்க்கு முன்னாடி போட்ட விஷயத்தை ரீகலெக்ட் பண்ணுறீங்க. see F onto அப்படின்னா ரெண்டு ஃபங்க்ஷன் ontoவாக இருக்குது, அதோட காம்போசிஷன் வந்து என்னவாக இருக்கும், ontoவாக இருக்கும் இல்லையா. ஸோ F அதுமாரி எழுத போகிறேன். F என்ன பண்ண போகிறேன், F as a ப்ராடக்ட் ஆஃப் 2 onto ஃபங்க்ஷன்ஸ் எழுத போகிறேன். ஓகே,
அது எங்கேருந்து இந்த இது எழுத போகிறேன் அப்படின்னா, இப்போ போன கிளாஸில் நம்ம பண்ணோம் இல்லையா, அந்த ஜி இன்வர்ஸ் ஜி அந்த காம்போசிஷன் மாதிரி எழுத போகிறேன். அப்போது ஜி வந்து பைஜெக்ஷன்னு தெரியும், அப்போது ஜி ஆன்ட்டுன்னு தெரியும். ஸோ இதை ஜி இன்வர்ஸ் போட போகிறேன். ஓகே, இன்னொரு ஆன்ட்டு ஃபங்க்ஷன் என்னது, நம்ம கொடுத்துருக்க ஆன்ட்டு ஃபங்க்ஷன் ஜி காம்போசிஷன் எஃப். ஸோ இங்கே ஜி காம்போசிஷன் எஃப். ஸோ இதுலேருந்து என்ன சொல்லலாம், திஸ் இஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் டூ ஆன்ட்டு ஃபங்க்ஷன்ஸ், அதனால் எஃப் ஆன்ட்டு. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து இஸ் இட் ஈக்குவல் டு எஃப். ஆமாம், இது ஈக்குவல் டு எஃப். எதனால், அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டினால். ஓகே ரைட். ஸோ எஃப் இஸ் ஆன்ட்டு. ரைட். இப்போது நான் என்ன கேள்வி கேட்க போகிறேன், நம்ம இது வரைக்கும் என்ன பண்ணிட்டோம், இன்வெர்ஸோட ஃபங்க்ஷன் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் கொஞ்சம் பார்த்துட்டோம். இப்போ இன்வெர்ஸோட கிராஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி. ஓகே, ஸோ ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ரைட், படம் வரைஞ்சி பார்த்துருவோம். இப்போது நம்ம எஃப் வந்து R2R வச்சுக்குவோம். சரியா, நம்ம ரியல் லைனில் தான் நம்ம படம் வரைவோம் நிறையா கிராஃபோட, அதனால் எஃப் வந்து R2R வச்சுக்குவோம். அப்போது இந்த கிராஃப் ஆஃப் எஃப் அப்படின்னு வரைவோம்ல, அதில் வந்து எப்படி இருக்குன்னா, கிராஃப் ஆஃப் எஃப்பில் ஒரு பாயிண்ட் இருக்குது அப்படின்னா அது எந்த ஃபார்மில் இருக்கும், ஏ கமா எஃப் ஆஃப் ஏன்னு இருக்கும். சரியா, ஸோ இப்போ கிராஃப் ஆஃப் எஃப் இன்வர்ஸில் இதே இது எப்படி இருக்கும், இப்போது இதுக்கு என்ன அர்த்தம்னா, இது வந்து சரி, இப்போ வந்து ஏ கமா பின்னு எழுதிப்போம். சரியா, அப்போ என்ன அர்த்தம், எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல்ஸ் பி. எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு பி இருந்தால் இன்வர்ஸ் ஃபங்க்ஷனோட டெஃபினிஷன் படி நமக்கு என்ன தெரியும், எஃப் இன்வர்ஸ் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு ஏ அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போ எஃப் இன்வர்ஸ் ஆஃப் பி ஈக்குவல் டு ஏ அப்படின்னு இருந்துச்சுன்னா இந்த கிராஃபில் எந்த பாயிண்ட் இருக்கும், பி கமா எஃப் இன்வர்ஸ் ஆஃப் பி இருக்கும். ஓகே, ஒரு பாயிண்ட் டொமைனில் இருக்க ஒரு பாயிண்ட்டும் அதோட இமேஜும் இருக்கும். இங்கே எஃப் இன்வர்ஸோட இமேஜ், பியோட இமேஜ். ஓகே, பட் ஆனால் எஃப் இன்வர்ஸ் பி என்னது, ஏ. ஸோ இந்த கிராஃபில் ஏ கமா பி இருந்துச்சுன்னா இதோட கிராஃபில் பி கமா ஏ இருக்கும். கரெக்டாக, ரைட்டு. அப்போ என்ன ஆகுது, ஒரு கோஆர்டினேட் வந்து எக்ஸ் கமா ஒய்ங்கிற ஃபார்மில் இருக்க கோஆர்டினேட் ஒய் கமா எக்ஸ்னு மாறுது. அப்படி மாறிச்சுன்னா அந்த பாயிண்ட் எங்கே இருக்கும் அப்படிங்கிறதான் இப்போ நம்ம பார்க்கணும். அது தெரிஞ்சதுன்னா நம்ம படம் வரைஞ்சிடலாம். பார்க்கலாம், நான் படத்தை வரைஞ்சி காட்டுறேன். இப்போது கிராஃபில் ஒரு பாயிண்ட் இருக்குது, இந்த மாதிரி ஒரு பாயிண்ட்டு, இது வந்து ஏ கமா பி. சரியா, அப்போது இது வந்து ஏ, இது வந்து பி. இப்போது பி கமா ஏ அப்படின்னு மாற்றும் போது என்ன ஆகும்னா, இந்த ஏ வந்து ஒய் கோஆர்டினேட் போகும். சரியா, ஸோ இது இங்கே வரும் ஏ, அது மாதிரி பி வந்து இங்கே இருக்கும், இந்த ஹைட்டு, இது வந்து பி. ஸோ இது வந்து என்ன ஆகும்னா பி கமா ஏன்னு வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்கொயராக இருக்கும். இந்த ஸ்கொயரோட ஆப்போசிட் டயகனல் பாயிண்ட்ஸ் தான் இந்த ரெண்டு பாயிண்ட்டும். ஏ கமா பி இருந்தால் பி கமா ஏ அப்படின்னு மாறுது. இப்போ இதில் நமக்கு என்ன தெரியும்னா, இந்த பாயிண்ட் என்னது, பி கமா பின்னு தெரியும். இந்த பாயிண்ட் என்னது, ஏ கமா ஏன்னு தெரியும். ஸோ இது என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த ஸ்கொயரோட இன்னும் ரெண்டு அந்த டயகனலி ஆப்போசிட் பாயிண்ட்ஸ் வந்து என்னவாக இருக்குது, பி கமா பி ஏ கமா ஏவும் இருக்குது. அப்போது இந்த ரெண்டு பாயிண்ட் வழியே போகிற லைன் என்னவாக இருக்கும், அந்த லைன் வந்து இட் இஸ் எ ஸ்ட்ரைட் லைன் கிவன் பை ஒய் ஈக்குவல் டு எக்ஸ். ஏன்னா இந்த லைனில் இருக்க எல்லா பாயிண்ட்டும் எப்படி இருக்கும், எக்ஸ் கோஆர்டினேட்டும் ஒய் கோஆர்டினேட்டும் சமமாக இருக்கும். அதனால தான் இது ஒய் ஈக்குவல் டு எக்ஸ். அப்போ இதை பார்த்தீங்கன்னா இந்த பி கமாவி ஏ கமாவி என்னது, இட் இஸ் எ ரெஃப்ளெக்ஷன் ஆர் மிரர் இமேஜ் அபவுட் தி ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஆக்சிஸ். ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஆக்சிஸில் படி அந்த லைனுக்கு ஒரு பிரதிபலிப்பு தான் இது அங்கே. சரியா, கண்ணாடியில் வச்சு பார்க்குற மாதிரி. ஓகே, இங்கே பி கமா ஏ இருந்தால் இங்கே ஏ கமா பி இருக்கும். சரி, இப்போ இது மாதிரி கிராஃப் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளோட விஷயம். சரி, இப்போது ஒரு எக்ஸாம்பிள் வரையலாம். இப்போ நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் கிராஃப் தெரியும். ஓகே, நிறையா வாட்டி வரைஞ்சிருக்கோம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் கிராஃப் எப்படி வரைவோம், இப்படி வரைவோமா, நம்ம இந்த ஒரு பக்கத்தை மட்டும் பார்த்துக்கலாம். ஓகே, எக்ஸ் ஸ்கொயர் கிராஃப் இன் 0 to infinity இது வச்சுக்கலாம். ஓகே, இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி வரைவோம். ஒரு பக்கம் மட்டும் வரையலாம். முதல்ல இப்படி வச்சுக்கோங்க, இப்படி போகும். இந்த ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் லைன் என்னவாக இருக்குன்னா
இப்படி போகும். ரைட்டா? இதுதான் ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ அப்போ இதில் இது பிரதிபலிக்கணும். ஓகே, இது வந்து ஒரு மிரர் இமேஜ் மாதிரி. ஓகே, இது வந்து இதை பொறுத்து ட்ரான்ஸ்லேட். அப்போ என்ன ஆகும்னா இந்த இது எப்படி ஆகும்னா இந்த கீழே இருக்கிறது மேலே போகும், இப்படி இருக்கும். அப்புறம் இங்கே அப்படி இப்படி போயிடும். இதுதான் எஃப் இன்வர்ஸ். அப்போது இது எக்ஸ் ஸ்கொயர்னா எக்ஸ் ஸ்கொயருக்கு இன்வர்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னவாக இருக்கும்? ஓகே, இது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னா இதுக்கு இன்வர்ஸ் வந்து ஏன் இது வந்து இன்வர்ஸ் இருக்குன்னு நம்ம சொல்கிறோம்? ஏன்னா இந்த இதில் வந்து இட் இஸ் 1 சரியா? அண்ட் இட் இஸ் ஆன்ட்டுங்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் அனாலிசிஸ் ப்ரூஃப்லாம் தேவை. பட் ஸ்டில் நம்ம அசியூம் பண்ணிப்போம். ஸோ இது வந்து எஃப் இன்வர்ஸ். ஸோ இப்போ நான் ஃபுல் எக்ஸ் ஸ்கொயர் எடுத்தேன்னா அது வந்து 1 இருக்காது. ஓகே, அதனால் அதுக்கு இன்வர்ஸ் இருக்காது. ஸோ இதுதான் எஃப் இன்வர்ஸ். சரியா? ஓகே, இப்போ உங்களுக்கு இது இன்வர்ஸ் என்னன்னு தெரியுமா? ஆல்ரெடி தெரியும், நம்ம கிளாஸில் இதை போட்டிருக்கோம். அது என்னங்கிற கண்டுபிடி. இப்படிலாம் கொஞ்சம் ஒரு மாதிரி வித்தியாசமாக வரைஞ்சிருக்கேன். ஓகே ஓகே ரைட், இதை கண்டுபிடிங்க. ஓகே, ஸோ இப்போ இது மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் போடலாமா? இன்னொரு படம், நமக்கு தெரிஞ்ச ஒரு படம் வரையலாம். ஒரே ஒரு படம், மறுபடியும் படம் தான் தெரியும். இதை பற்றி நம்ம அதிகமாக டீட்டெயில்டாக படிக்கல இந்த கிராஃப் பற்றி. இ பவர் எக்ஸ். இ பவர் எக்ஸ்க்கு நம்ம ஸ்கூலில் வந்து நிறையா என்ன பண்ணியிருப்போம்னா, இந்த இன்டெக்ரல் படிக்கும்போது இ பவர் எக்ஸ் அதிகமாக படிச்சிருப்பீங்க, லாக் எக்ஸை பற்றி படிச்சிருப்பீங்க. இதை வந்து ஒரு மாதிரி சில ஃபார்முலாஸில் என்ன பண்ணுவீங்கன்னா இ டு தி பவர் லாக் எக்ஸ் வந்து எக்ஸ்ன்னு படிப்போம். இதெல்லாம் வந்து இட் இஸ் கால்டு இன்வர்ஸ். ஓகே ரைட். நேச்சுரல் லாகிரதம்னா வித் ரெஸ்பெக்ட் டு த பேஸ் இ, லாகிரதம் ஆஃப் இ பவர் எக்ஸ் வந்து எக்ஸ் அப்படிலாம் படிச்சிருப்போம். அது வந்து இட் இஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஈச் அதர்ங்கிற மாதிரி அர்த்தம். ஓகே, அதை பற்றி நிறையா படிப்போம் ஃப்யூச்சரில். இப்போ இது மாதிரி இருக்கும் கிராஃபு. ஓகே, இந்த இ பவர் எக்ஸ் கிராஃப் வந்து இங்கே 0ல் எங்கே இருக்குன்னா ஈயில் இருக்கும். ஈனா இட் இஸ் தி நம்பர் which is greater than 1. ஓகே, 2.72 ஏதோ சம்திங். ஓகே, இங்கே பாருங்கள், இங்கே வந்து இது இப்படி இருக்கும். ஸோ இப்போ இந்த கிராஃப் வந்து அப்படியே இந்த லைனை பொறுத்த மட்டும் அது அப்படியே ரொம்ப பக்கத்தில் போகும், 0க்கு நோக்கி போகும். ஸோ இப்போ நமக்கு வந்து இது எப்படி இருக்குன்னா, இதுக்கு பொறுத்த மிரர் இமேஜ்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகே, இது கொஞ்சம் சரியாக வரைய தெரியல எனக்கு. ஓகே, இதை வரைஞ்சிருவோம். இதை வரைஞ்சிட்டு அடுத்து இந்த லைனை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். நீங்கள் என்ன பண்ணுங்கள், சில கிராஃபிங் டூல்ஸ்லாம் இருக்குது, அந்த டூல்ஸில் வரைஞ்சி பாருங்கள், உங்களுக்கு அப்படியே அழகாக தெரியும். இது வந்து இ டு தி பவர் எக்ஸு, இது வந்து லாக் எக்ஸ். இது உங்களுக்கு மீனிங்ஃபுல்லாக தெரியும். இ பவர் எக்ஸோட டொமைன் வந்து செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ், லாக் எக்ஸோட டொமைன் வந்து பாசிட்டிவ் ரியல் நம்பர். சரியா? உங்களுக்கு அழகாக தெரியும். ஸோ இது வந்து இன்வர்ஸ் ஆஃப் ஈச் அதர். ஓகே, ஸோ இப்போதைக்கு நம்ம என்ன கற்றுக்கிட்டோம்? இன்வர்ஸ்னால் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் லைனை பொறுத்தளவுக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் மாறும். ஓகே, இதோடு நிப்பாட்டிக்கலாம். நன்றி, வணக்கம்.